அதாவது காய்ச்சல்ல படுத்து கிடந்திருக்கான். அவன் வந்து கை லேசா ஆடிருக்கு. அதான் பயந்து வைக்காக்கான் அகத்திய பெருமான்ட்ட. அது எதுக்கு அடிச்சு? காய்ச்சல்ல அடிச்சா இல்லாட்டி வேற எதுக்கு அடிச்சு அப்படின்னு தன்னை பயந்து வைக்காக்கான். உடல் வீக்னஸா? போஸ்ட் வணங்கி நில்லு கம்ப்யூட்டர். இகலோக நிலை கொண்ட அச்சமில்லா நிலை பயமில்லா நிலையோடு கலியுகத்தை கண்டு அச்சமில்லாமல் பயமில்லாமல் இறை ஆற்றல் ஒன்றை மட்டுமே கண்டு பயந்து வியந்து அதனோடு நற்தொடர்பில் இருந்து தொடர்பில் மட்டும் அல்லாது அத்துணை ஆற்றலையும் தனக்குள் அமர வைத்து பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அற்புதமான சபை கண்டு சபையின் ஆசானாய் அமர்ந்து ஆசானுக்குள் அத்துணை ஆற்றலையும் அமர வைத்து பயம் என்ற நிலையிலிருந்து வெளிவந்த அற்புதமான சிவசபை ஆசானுடைய சிவமைந்தனாய் வீற்றிருக்கும் உமக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இத்துணை வார்த்தையும் உம் பயம் உள்ளிருந்து அகழ்வதற்காக அகத்தியன் கூறிய ஆசிமொழி. தான் தன்னுடைய சரீர நிலைக்குள் கண்ட அத்தகைய அசௌகரிய நிலையால் ஏற்பட்ட தளர்ச்சி நிலையே அத்தகைய உடலில் இருந்து தானாக அசைகின்ற அந்நிலை என்று அகத்தியன் உணர்த்தி, அது எக்குறையும் அல்ல, எக்குறையும் வரா நிலைதனை வரநிலையாய் பெற்ற பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு எக்குறை வந்து சேரும் சித்தனே. எக்குறையும் இல்லா நிலைதனை நல்ல ஆசியாய் வழங்கி குறைநிலை அல்ல, அது அசௌகரிய நிலையால் ஏற்பட்ட அத்தகைய புதறல் நிலை என்று அகத்தியன் உணர்த்தி, சற்றங்க நிகழ்வில் அமர்ந்த பொழுதே உம் உடலுக்குள் சரீரத்திற்குள் திருமுருகப் பெருமான் வந்தமர்ந்து திருவேளால் கூர்மை கொண்ட வேளால் உமை வருடைய பொழுதே அத்தகைய பிணிநிலை படிப்படியாக வெளிச்சென்றது என்று அகத்தியன் உணர்த்தி, ஆற்றலாக நல் தானிய வகைகளையும் நல் பல வகை சாறுகளையும் உண்டு ஆற்றலாய் தான் உண்ணுகின்ற அத்தகைய காலங்களை சரிவர கடைபிடித்து காலங்கள் கடத்தாது காலங்கள் கடந்து ஒவ்வாத உணவுகளையும் உட்கொள்ளாது காலத்திற்கு உட்பட்ட அத்தகைய நிலை கொண்ட உணவுகளை உட்கொண்டு ஆற்றலாய் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி சென்ற இடமெல்லாம் ஆற்றல் கொண்டு சென்ற இடமெல்லாம் பிரபஞ்ச மகா சபையினுடைய பெரும் ஆற்றலோடு வளம் வரும் உமக்கு எப்பயமும் எத்தகைய அச்சமும் இல்லா நிலை வேண்டும் என்றும் அகத்தியன் உணர்த்தி அதற்குரிய நல்லாசிகளையும் உமக்கு வழங்கி அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். காலில் விழுந்துக்கோ, காலில் விழுந்து கும்பிட்டுக்கோ, அப்படி பார்த்து அங்கிட்டாம பார்த்துக்கோ.